Class 11 Max Exercise 3.1 Question 7. Given x is equal to sum of n is equal to 0 to infinity cos 2 power n theta அதே மாதிரி y அதே மாதிரி z கொடுத்துருக்குறாங்க to show that xyz is equal to x plus y plus z. Hint இவங்க புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் இயர் படிச்சிருந்தோம் ஜிபியோட இன்ஃபைனைட் டேர்ம்ஸோட சம். அப்போது 1 + r + r ஸ்கொயர் + r க்யூப் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டு 1/1 - r. ஹியர் a இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் கிவன்? x இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 0 to infinity cos 2 power n theta. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுக்கு ஃபஸ்ட்டு 0 போடணும்னு அர்த்தம். அப்போ 0 போட்டால் யூ வில் கெட் 1. அடுத்து என்னுக்கு 1 போடணும். அப்போ 2 × 1 is 2. அப்போ cos ஸ்கொயர் theta. அடுத்து என்னுக்கு 2 போடணும். 2 2s are 4. அப்போ cos power 4 theta. அப்படியே ப்ளஸ் போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ். அப்போது இது இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோன்னா r இருக்க வேண்டிய இடத்துல cos ஸ்கொயர் theta இருக்குது. அப்போது இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா 1/1 - cos ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 1/sin ஸ்கொயர் thetaன்னுங்கிறது. சிமிலர்லி ஒய்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 0 to infinity sin 2 power n theta. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா 1 + sin ஸ்கொயர் theta sin power 4 theta plus sin power 6 theta plus அதே மாதிரி ஃபார்முலாவில் போட்டோம்னா 1/1 - sin ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 1/cos ஸ்கொயர் theta. இப்போ இசட்டுக்கும் அதே மாதிரி இப்போ இதே இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா சிமிலர்லி ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta the whole ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் இட் கோஸ் ஆன். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 1/1 இங்கே r இருக்கிற வேண்டிய இடத்துல cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் இருக்குது. அப்போது cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இப்போது நம்ம வந்து டு ப்ரூவில் என்ன இருக்குது, xyz இஸ் ஈக்குவல் டு x + y + zன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறோம். டு ப்ரூவில் xyz இஸ் ஈக்குவல் டு x வந்து 1/sin ஸ்கொயர் theta, y வந்து 1/cos ஸ்கொயர் theta, z வந்து 1/1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta 1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. ஸோ இப்போ RHS எடுத்துக்கிறோம். RHS x + y + z இஸ் ஈக்குவல் டு 1/sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 1/cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 1/1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இப்போது ஆன் டேக்கிங் எல்சியம்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta 1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இப்போது இந்த டேர்முக்கு சைன் ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டையும் எழுதணும். cos ஸ்கொயர் theta 1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இதுக்கு cos ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டையும் எழுதணும். sin ஸ்கொயர் theta × 1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. இதுக்கு இந்த டேர்மை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டையும் எழுதணும். sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேயும் இதுவும் காமனாக இருக்குது. ஸோ புல் அவுட் பண்ணணும். 1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. வாட் இஸ் லெஃப்ட்? cos ஸ்கொயர் theta இந்த டேர்மில் மிச்சம் இருக்குது, இந்த டேர்மில் sin ஸ்கொயர் theta மிச்சம் இருக்குது. இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கிறோம். sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. கீழே எந்த சேஞ்சஸும் இல்லை, ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறோம். sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta 1 - cos ஸ்கொயர் theta into sin ஸ்கொயர் theta. we know that sin square plus cos square is 1. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 - cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta
இப்போ இதுக்கு வந்து 1 ப்ளஸ் sin square theta cos square theta பை கீழே அப்படியே காப்பி sin square theta. இப்போ இந்த இடத்துல cos square sin square இது ப்ளஸ் cos square sin square இது மைனஸ் cos square ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டையும். மேலே 1 பை sin square theta cos square theta 1 minus cos square theta sin square theta. This is RHS, let it be 2. நம்ம LHS ப்ரூவ் பண்ணியிருந்ததும் RHS ப்ரூவ் பண்ணியிருந்ததும் ஈக்குவல் வந்துருச்சு. 1 is equal to 2, so proved.